செய்ய போகிறோன்னா கேவி செய்ய போகிறோம். சோயா பீன்ஸ் போட்டு கேவி செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஒரு 100 கிராமு சோயா பீன்ஸ் எடுத்து சுத்தண்ணில் போட்டு இதுமாரி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். பட்டை லவங்கம் இலை 2, சோம்பு 2 எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, சோம்பு, பூண்டு 3த்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் பெருசு பெருசாக இதுமாரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ செய்யறதை பார்க்கலாம். இப்போ கேஸ் பற்றி வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் வச்சாச்சு. இப்போ கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் ஆகும், இலை, லவங்கம், சோம்பு 2 வாசனைக்காக. சரிங்களா? இப்போ போட்டுக்கலாம். ரொம்ப தீய விட வேணாம், கொஞ்சம் காஞ்ச உடனே இப்போ சோம்பு, பூண்டு, இஞ்சி 3த்தையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி 3 தக்காளி 3 வெங்காயம். சரிங்களா? நீட்டாக அரிஞ்சு இப்போ போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் வதக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணுங்க, வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டோங்க. இப்போ சோயா பீன்ஸ் போட்டுக்கலாம். இதிலே போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ சால்ட்டு 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. ஏன்னா சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்ததுனால சோயா பீன்ஸை தண்ணி தெளித்து விட்டா போதுங்க. ஒரு 10 நிமிஷம். சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டை நீங்கள் போட்டு பேசுன்னு சாப்பிட்லாம், ரசத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு. இப்போ பசங்களுக்கு நீங்கள் கடான இந்த மாதிரி எடுத்து செஞ்சு நீங்கள் கலரி கொடுத்து அமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் கறி, சிக்கனு இதெல்லாம் எடுக்க முடியலன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. நன்றி, வணக்கம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மேலே வீடியோ போடுறேன்.